வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உடுமலையிலேருந்து மூணார் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து 3 பைக்கில் போகிறோம். ஒன்று R15, 2 NSல போகிறோம். காலையிலே போய் அங்கே கோயிலே ஒரு கருப்பராயன் கோயில் இருந்துச்சு, அங்கேயே பூஜையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உடுமலை டு தேனி பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து தேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து மூணார் ஒரு 90 கிலோமீட்டர் வருது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேல போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வண்டி ஓட்டிட்டு போகிறது ஒரு தனி ஃபீல் தான். வண்டி ஓட்டுறப்ப அந்த ஃபீல் வருது, செம்மையாக இருக்கும். இப்போதான் நாங்கள் ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டி அப்படியே போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக NSலேருந்து நம்ம R15க்கு மாறியாச்சு. வர ரூட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, அந்த லெஃப்ட் சைடில் உரமாக நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா நல்லா ஹெல்மெட்டு, அது போக ரைடிங் கியர்ஸு எல்லாமே போட்டு பார்த்து போயிட்டு வாங்க. ஆனால் வண்டியில் சேஃபாக போயிட்டு வர்றதா இப்போ பெருசு. இப்போ பத்தலக்குண்டில் போய் கட் பண்ணி அங்கேருந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வண்டியை நிறுத்தி எடுத்த கிளிப்பு எல்லாமே ஆட் பண்ணுறேன். அதுதான் பாருங்கள். பேலன்ஸ் வந்து அங்கே ஹில்ஸு கீழே போயிட்டு காலையில் 8:30 மணிக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து வண்டி எடுத்தோம். இப்போ வந்து மணி 11:30 ஆச்சு. ஃபைனலாக வந்து தேனி வந்து ரீச் ஆகிட்டோம். தேனியிலேருந்து வந்து 100 கிலோமீட்டர் மூணாறு. சரி, மூணார் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடையில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு இங்கே சாப்பிட்டு அங்கே மூணார் செக் போஸ்ட் கிட்ட போய் ஏறுறப்ப மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுற பேலன்ஸ் எல்லாம். ஃபைனலாக மூணார் ஹில்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஏற போகிறோம். இதுதான் வந்து ஹில்ஸோட செக் போஸ்ட்டு. வாங்க மேலே போக என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எல்லாமே காட்டுறேன், ஹில்ஸ் எப்படி இருக்கு என்னென்ன. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேறத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கு. மத்தியானத்துல வேற கொஞ்சம் வெயிலாக இருக்கு. அதே இது கொஞ்சம் காலையில நேரமா வந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் கூலிங்கா இருந்திருக்கும், என்னமோ தெரியல. இப்போ லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே இது போல ஜாலியா அப்படியே ஹில்ஸ் போக வேண்டியது. அவன் முன்னாடியே அப்புறம் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. கப்பல முக்காட்டுக்கு அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்க முடியும். இதுவே வந்துட்டான். அந்த வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா மத்தியான நேரத்துல இருந்தாலும் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. அது போக மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு அந்த இடம். முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வெயிலா அடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஒரு 2 ஆப்பிள் பண்றாரு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான். தேனி வழியா மூணார் வந்தீங்கன்னா தரமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஏற ஏற பாத்தீங்கன்னா சரியான கிளைமேட். அது போக இப்போ மழையும் லைட்டா பெய்யுது. மூணார் பிளான போட்டீங்கன்னா வந்துருங்க, வராம மட்டும் விட்டுறாதீங்க. கிளைமேட் எல்லாம் தரமா இருக்கும். அது தேனி வழியா ஏறினீங்கன்னா கிளைமேட் எல்லாம் நல்லா ஜில்லுன்னு தரமா இருக்கும். நீங்க இறங்குறப்ப உடுமலை வழியா கூட இறங்கிக்கலாம், மிஸ் பண்ணாம வந்துருங்க. அண்ணா உள்ள வராதீங்கண்ணா, அங்க வர பிரேம் பாருங்க ஜி. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இங்கே ரூம் பக்கத்தாலே ஒரு 2 ஹோட்டல் இருக்குது. ஒரு நான்வெஜ் ஹோட்டலு, ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குது. அந்த வெஜ் ஹோட்டலில் தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அதே மாதிரி நீங்கள் மூணார் வந்து சாப்பிட்ணுன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 9 மணிக்கு முன்னாடியே போய் சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு அப்புறம் போனீங்கன்னா எந்த கடையிலையுமே எதுவுமே கிடையாது. ஒரு 11 மணிக்கு தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து ஃபுல்லாகவே வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஃபுல்லாக வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மணிக்கு நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா மழை வேற. அதனால் எங்கள் பிளானே கொஞ்சம் ஃபுல்லாக மாற்றிட்டோம். அந்த மூணாருக்கு கொஞ்சம் முன்னாடியே சூரியநெல்லி அப்படிங்கிற இடத்துலையே நாங்கள் ரூம்லாம் எடுத்துட்டோம். ரூமுமே நல்லா லக்ஸூரியாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம மேலே போய் ரூம் எப்படி இருக்கு என்னென்னலாம் பார்ப்போம். இதுதான் நம்ம ரூமுக்கு போகிற வழி. வாங்க உள்ளார போய் பார்ப்போம்.
இதுதான் நம்ம தங்க போகிற ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸூரியாகவும் இருக்குது. ஒரு பெட்டு, அது போக டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாகவும் இருக்குது. இந்த ரூமோட டீட்டெயில் வேணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான்